அவனோட சனாதன தர்மத்துல என்ன சொல்றானா 8 வயதானதும் பெண்களுக்கு திருமணம் பண்ணிடணும். அப்படி ஒருவேளை அந்த திருமணம் அவங்க அப்பாவால முடியல, அவங்க குடும்பத்துல முடியலன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு தண்டனை இருக்கு. அது ரொம்பவே ஒரு மட்டமான ஒரு தண்டனை, நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு தண்டனை. ஒருவேளை அந்த தண்டனைய அவனால ஏத்துக்க முடியல, பண்ண முடியலன்னா மாதம் மாதம் அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் வரும்போதெல்லாம் ஒரு பார்ப்பானுக்கு ஒரு பசுவோ கன்றோ கொடுக்கணும். எல்லாமே அவனுக்கு ஏத்த மாதிரியே எழுதி வச்சுப்பான். உழைக்கவே மாட்டான். மணி ஆட்டணும், சோறு சாப்பிடணும், யார் வயசுக்கு வந்தாலும் அவனுக்கு கொண்டாட்டம், யார் வீட்டுல இழவு விழுந்தாலும் அவனுக்கு கொண்டாட்டம், யார் வீட்டுல நல்லது நடந்தாலும் அவனுக்கு கொண்டாட்டம். பெரியாரோட அம்மா கருப்பைய தூக்கி கழட்டி போட்டு இருந்தா இந்த தலைவலி எல்லாம் நம்மளுக்கு இருக்காது, இந்த சனியை இதெல்லாம் நம்ம பாத்துருக்க தேவையில்ல அப்படின்னு. அவங்க அம்மா வந்து கருப்பைய தூக்கி போட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கும். இதை யாரு ஒரு அக்கா புர்கா போட்டுட்டு வந்து பேசுது. இதை ஏன் நீ ஒரு வடநாட்டுல போய் பேசியிருக்க முடியுமா? மோடி அம்மா வந்து கருப்பைய தூக்கி போட்டு இருந்தா மோடியால இன்னைக்கு பிஎம் ஆயிருக்கும் நீ கேட்டுட்டு கீழே வந்திருக்க முடியுமா? உனக்கு யார் இந்த பேச்சுரிமையை வாங்கி கொடுத்தது? திராவிட இயக்கங்களும் பெரியாரும் தான். பீகார்ல ஒரு சிஎம் வந்து புர்காவை விலக்கிட்டு ஒரு பொண்ணை பாக்குறாரு. இதை நம்ம ஊர்ல ஒரு சிஎம் இல்ல, ஒரு சாதாரண ஆளியார் தான் பாத்துட முடியுமா? சிஎம்க்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதிய கொடுமைகள்லாம் நேருது. ராமதாஸ் சொல்றா அப்படி, நான் வந்து உன்கிட்ட நிக்கணுமா? நான் வந்து உன்கிட்ட கேட்கணுமா? யார்கிட்ட? சிஎம் கிட்ட. உனக்கு எது வேணும்னா நீ யார்கிட்ட கேட்கணும்? சிஎம் தான் கேட்கணும். யார் மனசு வைக்கணும்? சிஎம் தான் மனசு வைக்கணும். இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதான் ஒரு சிஎம் மக்களுக்கு என்னன்னு தேவைன்னு தேடி தேடி செய்யற ஒரு சிஎம்முக்கு இங்க சாதி கொடுமைகள்லாம் நடக்குதுன்னும் போது பெரியாருக்கு முன்னாடி இந்த பெண்களுக்கோ இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கொடுமைகள் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குஜராத்ல முஸ்லிம் பெண்ணோட கர்ப்பப்பையை அறுத்து அதுக்குள்ள இருக்க குழந்தை எடுத்து வெளியே போட்டாங்க. பீகார்ல நிதிஷ் அவர்கள் புர்காவை விளக்கிட்டு பாக்குறாங்க. இங்க என்ன பண்ண முடியல, உங்களால ஒரு விளக்கு கூட ஏத்த முடியல. இதுக்கெல்லாம் காரணம் பெரியாரும் அவர் விதைச்சிட்டு போன எங்களுக்குள்ள இருக்க தன்மான உணர்வும் தான். பெரியார் மறைஞ்சு 50 வருடத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இன்னைக்கும் பெரியாரை போற்றுறவங்களும் இருக்காங்க, தூற்றுறவங்களும் இருக்காங்க. இதற்கு காரணம் பெரியார் வந்து செஞ்சு வச்சுட்டு போன வேலை அப்படி. 50 வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு மனுஷனை நம்ம ஏன் நினைக்கிறோம்? அதுவும் திராவிடர்களாகிய தமிழர்கள் கண்டிப்பாக பெரியாருக்கு நன்றியோடும் அவரை மறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் பெரியார் செய்து வச்சுட்டு போயிருக்க வேலைகள் தான். பெரியார் இல்லாமல் நமக்கு படிப்பு இல்லை, பெரியார் இல்லாமல் சூத்திரனுக்கு படிப்பு இல்லை, பெரியார் இல்லாமல் பெண்களுக்கு கல்வி இல்லை, பெரியார் இல்லாமல் பெண் விடுதலை இல்லை. இப்படி பெரியார் மட்டும் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிருந்தா வட மாநிலத்தை மாதிரி தான் நம்மளும் சமூக நீதி இல்லாமல் சுயமரியாதை இல்லாமல் சுற்றிட்டு இருந்திருப்போம். அதனால்தான் பெரியாரை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவு கூறிட்டோருக்குன்றதை நான் நம்புகிறேன். அதுலேயும் குறிப்பாக பெண்கள் எதுக்காக வந்து பெரியாரை நம்ம நினச்சிட்டு இருக்கோம், பெரியாருக்கு நன்றியோடு இருக்கணும். எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்கிற எல்லா இடத்துலையும் நான் பதிவு பண்ணுற ஒரு விஷயம், இந்தியா வந்து ஒரு சாதிய படிநிலையை கொண்ட ஒரு நாடு. அதாவது தலையில் பிறந்தவனுக்கு தோளில் பிறந்தவன் அடிமை, தோளில் பிறந்தவனுக்கு தொடையில் பிறந்தவன் அடிமை, தொடையில் பிறந்தவனுக்கு காலில் பிறந்தவன் அடிமை. ஆனால் இவங்க எல்லாருக்கும் சமமாக, இவங்க எல்லாருக்குமே ஒரு அடிமை, பொதுவான ஒரு அடிமை. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். அதாவது சூத்திரனுக்கும் கீழே தான் பெண்கள். எப்படி சூத்திரனுக்கு கல்வி கொடுக்கக்கூடாதோ அதே மாதிரி தான் பெண்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்டு வந்தது இந்த சனாதன தர்மத்தினால. நிறைய பேர் சில ரொம்ப அறிவாக பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு சில பேர் கேள்வி கேட்பானுங்க, ஏன் ஔவையார் பாட்டு எழுதலையா, ஔவையார் படிக்கலையா, ஔவையார் பெண் இல்லையான்ட்டு. எல்லாம் சரிதான்டா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சமமாக தான் இருந்தாங்க. ஜாதி இல்லை, கடவுள் இல்லை, எந்த சடங்கும் எங்களுக்கு இல்லை, எல்லாம் ஒற்றுமையாக தான் இருந்தோம். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னே ஒரு தமிழ் புலவர்கள், தமிழ் பெண் புலவர்களே ஒரு 42 பேர் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த இடையில வந்த இந்த ஆரிய பார்ப்பான் சூழ்ச்சியினால தான் இங்கே நம்மளுக்கான எல்லாமே பறிப்போச்சு. நம்மளோட படிப்பு பறிப்போச்சு, நம்மளோட வேலைகள் பறிப்போச்சு, நம்மளோட சுதந்திரம் பறிப்போச்சு. நம்மளை அடிமையாக அவன் கொழுத்து உட்காந்து தின்றதுக்காக சனாதன தர்மத்தை உருவாக்கி அதுக்கு நம்மளை அடிமையாக்கிட்டான், குறிப்பாக பெண்களை. இப்போ பெண்களை பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் அவனோட சனாதன தர்மத்தில் என்ன சொல்கிறான்னா 8 வயதானதும் பெண்களுக்கு திருமணம் பண்ணிடணும். அப்படி ஒருவேளை அந்த திருமணம் பண்ணலை, வயதுக்கு வந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு அவங்க அப்பாவால் முடியலை, அவங்க குடும்பத்தில் முடியலைன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு தண்டனை இருக்குது. அது ரொம்பவே ஒரு மட்டமான ஒரு தண்டனை, நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு தண்டனை. ஒருவேளை அந்த தண்டனையை அவனால் ஏற்றுக்க முடியல, பண்ண முடியலைன்னா அவங்க என்ன பண்ணணும்னா மாதம் மாதம் அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் வரும்போதெல்லாம் ஒரு பார்ப்பானுக்கு ஒரு பசுவோ கன்றோ கொடுக்கணும். எல்லாமே அவனுக்கு ஏற்ற மாதிரியே எழுதி வச்சுப்பான். உழைக்கவே மாட்டான். மணி ஆட்டணும், சோறு சாப்பிட்ணும், யார் வயசுக்கு வந்தாலும் அவனுக்கு கொண்டாட்டம்,
யார் வீட்டில் இழவு விழுந்தாலும் அவனுக்கு கொண்டாட்டம், யார் வீட்டில் நல்லது நடந்தாலும் அவனுக்கு கொண்டாட்டம். இது அவனுக்கு எல்லாமே அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் உழைக்காமல் தின்றதுக்காக எழுதின மனு தர்மத்தின்படி நம்மளை நம்ப வச்சு நம்மளை அதன்படியே நடக்க வச்ச பார்ப்பான் சூழ்ச்சியால் தான் நம்மளோட எல்லா உரிமைகளும் பறிப்போச்சு. இதெல்லாம் எதுவும் தெரியாமல் ஒரு அக்கா பேசியிருக்கு, சின்ன பொண்ணு தான், ஒரு வேளை என் வயசு கூட இருக்கலாம், ஒரு சகோதரி. ஏன்னா அவங்க தலைமை அப்படி, அதனால் அப்படி தான் பேச வரும். சொல்லியிருக்காங்க, கருப்பைய பெரியார் எடுத்து போட சொல்லிட்டாரு. இவங்களுக்கு பெரியார் என்னென்ன சொன்னாரோ அது பிரச்சனை கிடையாது, கருப்பையை தூக்கி போட சொல்லிட்டாரு, அதுதான் பிரச்சனை. எதுக்கு சொன்னார்? ஏன் கருப்பையை தூக்கி போட சொன்னார்? ஏன்னா பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கான ஒரே காரணம் அந்த கருப்பை தான். ஆண்கள் வந்து அப்படின்னா அந்த 8 வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா, அது ஒரு 9 வயசு 10 வயசு தக்க பையனை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த பையனோட மறுநாள் அந்த பையனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? இயல்பாக இருக்கும். அது ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலுக்கு போவோம், ஸ்கூலை முடிச்சுட்டு வந்து விளையாடும், படிப்பை முடிச்சுட்டு மேல் படிப்பு படிக்கும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகும், வரும், திரும்ப அந்த அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுக்கு குழந்தை குட்டியை கொடுத்துட்டு அது பாட்டுன்னு அது வேலையை பார்த்துட்டு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கும். ஆனால் அந்த பொம்பளை பொண்ணு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்? அதால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பெண்கள் வந்து அடிமையாக ஆண்களுக்கு இருக்கிறதுக்காகவே பிறந்த ஒரு பிறப்புன்னு சனாதன தர்மம் சொல்லுது. அந்த பொண்ணு வந்து வீட்டிலேயே இருக்கணும். பெண்களுக்கு திருமணம் பண்ண ரொம்ப சீக்கிரமாக திருமணம் பண்ணுறதுக்கு காரணமே பெண் கல்வியை மறுக்கணுன்ட்டு தான். பெண்களுக்கு கல்வி மறுக்கணுன்றதுக்காக தான் இந்த சனாதன தர்மப்படி பெண்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு படித்தா அறிவு வந்துடும், அதுக்கப்புறம் அவங்க முன்னேறி போயிடுவாங்க, யாருக்கும் அடங்க மாட்டாங்க, யார் சொல்கிறதே கேட்க மாட்டாங்க, எங்களை மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்கன்னு இவன் படிப்பை பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். மாமாவுக்கு சிரிப்பு வேறு வருது. பெண்கள் வந்து அப்படியே அடங்கி இருக்கணும்ன்ட்டு சீக்கிரம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. அதனால பெண்களுக்கு தடையாக இருக்குது, பெண்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பிறந்துட்டா அப்பா வந்து அந்த ஆண் வந்து ஒரு குழந்தைய கொடுத்துருவாப்புல, கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையை இயல்பாக வாழ்ந்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாப்புல. ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை, அந்த குழந்தைய பார்த்துக்கணும், அதை வளர்க்கணும், அதுக்கு சாப்பாடு ஊற்றணும், அதுக்கு எல்லா சவரச்சனமும் பண்ணணும், நாளைக்கு அதுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அதுவே கஷ்டம்தான். அது அப்போ பொம்பளை பிள்ளையாக பிறந்துச்சுன்னு வச்சுக்கோ, முதல்ல அது பொம்பளை பிள்ளையாக பிறந்தா இவன் உயிரோடவே விட மாட்டான், ஒன்று கள்ளிப்பாவில் ஏதாவது கொடுத்து சாவடிச்சிடுவான். அதையும் மீறி அந்த பொம்பளை குழந்தை உயிரோட வந்துருச்சுன்னா இதுக்கு சாவறதே மேல்றான்ற அளவுக்கு தான் பெரியாருக்கு முன்னாடி, திராவிட இயக்கங்களுக்கு முன்னாடி நிலைமை இருந்துச்சு. அந்த பொண்ணு அந்த குழந்தைய வளர்த்து அதுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கு குழந்தை பிறந்து அதையும் பார்த்துக்கிட்டு இப்படியே பெண்களோட ஆயுசு முடியுது. நீ அடிமையாக இருக்க, இதுக்கு ஒரே காரணம் இந்த கருப்பை தான், இதை தூக்கி போடுன்னு சொன்னதுக்கு பெரியார் வந்து இப்படி சொல்லிட்டாரு, கருப்பையை தூக்கி போட சொல்லிட்டாரு, அந்த ஒரே கருத்தை பிடிச்சின்னு தொங்குறாங்க. அப்போ பெரியார்கிட்ட கேட்குறாங்க, ஏன் அதுக்கப்புறம் வருங்கால சங்கதிகள்லாம் இருக்காதே, நீங்கள் இந்த மாதிரி கர்ப்பப்பையை தூக்கி போட சொல்கிறீங்களேன்னு கேட்கும்போது, இருக்கிறவனுக்கே இங்கே ஒன்றும் காட்டல, இப்போ இல்லாததை பற்றி எதுக்கு நம்ம யோசிக்கணும், இருக்கிறதுக்கு வேலையை பாருங்கடான்னு சொல்லிட்டு அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. பெரியார் வந்து எப்பவுமே அவர் சொல்லுவார், அதாவது சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனால் அதை அவங்களே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் பெரியார் அப்படி இல்லை, அவர் சொன்ன எல்லா கருத்துங்களையும் அவரே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவரே வாழ்க்கையில் நடந்து காமிச்சிருக்காரு. சின்ன வயசில் வந்து அவங்க வீட்லேயே ஒரு சின்ன ஒரு 12 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு இருக்கும், விதவையாக இருக்கும், அந்த பொண்ணுக்கு மறுமணம் செஞ்சு வைப்பார், வீட்டை எதிர்த்து, வீட்டுக்கு தெரியாமல். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போவே இந்த சூழ்நிலையிலையும் ஏஐ வந்துச்சு, நம்ம அடுத்த 26க்கு போகிறோம். இந்த ஏஐ காலகட்டத்திலையும் இந்த தெருவோ, இந்த நம்ம வேலை செய்கிற இடமோ, இல்லை ஸ்கூலோ காலேஜோ, ஏன் நம்ம வீடே கூட நமக்கானதா இல்லை, பெண்களுக்கானதா இல்லை. நம்ம என்னதான் நிறைய முற்போக்கு ஆண்களாகவே இருந்தாலும் அவங்க வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்கள மீறி வந்து ஒரு இது வெளிப்பட்டுடும். ஏன் நம்மளுக்கே அப்படிதான், நம்ம இவ்வளோ பேசுகிறோம், நாங்கள் பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிற பெண்கள் எல்லாமே நம்ம கூட அப்படி தான், ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம இல்லை இது நமக்கு சரியாக இருக்கிறது போல இருக்குன்ற ஒரு மனப்பான்மை நம்மளுக்கே வந்துடும். இல்லை நம்ம 1000 இருந்தாலும் பொண்ணு தான், ஐயோ நம்ம இதை பண்ணலாமான்னு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம நிற்போம். அதுக்கப்புறம் நம்ம முட்டி மோதி வர்றதெல்லாம் ரெண்டாவது. அந்த மாதிரி இருக்கிற இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கூட பெண்கள் ஒரு பொண்ணு வந்து மறுமணம் 2வது கல்யாணம் பண்ணுறாங்க, இல்லை 3வது கல்யாணம் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒரு அந்த பெண்ணுக்கான மதிப்பு அங்கே குறைக்க தான் படுது. அதை முதல் பெண்களே வந்து முன் வர்றது இல்லை பெரும்பாலும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் அவங்க வீட்டிலையே வந்து பெண்ணுக்கு, ஒரு சின்ன பொண்ணுக்கு மறுமணம் செஞ்சு வைக்கிறாரு. அவங்க வீட்டிலையே கல்லு கடைக்கு அவங்க தங்கச்சியையும் அவங்க மனைவியையும் ரோட்டுக்கு கூப்பிட்டு வராரு. எல்லாத்துக்குமே ஒரு உதாரணமாக வாழ்ந்துட்டு போனவர் தான் பெரியார். இப்படி இருக்கும்போது இதெல்லாம் எதுவும் தெரியாமல் வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசுறது. அந்த மாதிரி சொல்கிறாங்க,
பெரியார் வந்து பெரியாரோட அம்மா கருப்பையை தூக்கி கழட்டி போட்டிருந்தா இந்த தலைவலியெல்லாம் நம்மளுக்கு இருக்காது, இந்த சனியை இதெல்லாம் நம்ம பார்த்துருக்க தேவையில்லை அப்படின்னு. சரிதான், அவங்க அம்மா வந்து கருப்பையை தூக்கி போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். இதை யார், ஒரு அக்கா புர்கா போட்டுட்டு மண்டையை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து பேசுது. இதை ஏன் நீ ஒரு வடநாட்டில் போய் பேசியிருக்க முடியுமா? மோடி அம்மா வந்து கருப்பையை தூக்கி போட்டிருந்தா மோடியால் இன்னைக்கு பிஎம் ஆயிருக்குமா? நீ கேட்டுட்டு கீழே வந்திருக்க முடியுமா? உனக்கு யார் இந்த பேச்சுரிமையை வாங்கி கொடுத்தது? திராவிட இயக்கங்களும் பெரியாரும் தான். பீகாரில் ஒரு சிஎம் வந்து புர்காவை விளக்கிட்டு ஒரு பொண்ணை பார்க்குறாரு. இதை நம்ம ஊரில் ஒரு சிஎம் இல்லை, ஒரு சாதாரண ஆளியார் தான் பார்த்துட முடியுமா? இல்லை நம்ம சிஎம்மால தான் பார்க்க முடியுமா? நம்ம எவ்வளோ சமூக நீதி பேசுகிறோம், எல்லாம் பேசுகிறோம். ஆனால் ஒரு சிஎம்முக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதிய கொடுமைகள்லாம் நேருது. ராமதாஸ் சொல்கிறா அப்படி, நான் வந்து உங்ககிட்ட நிற்கணுமா? நான் உங்ககிட்ட கேட்கணுமா? யார்கிட்ட? சிஎம் கிட்ட. உனக்கு எது வேணும்னா நீ யார்கிட்ட கேட்கணும்? சிஎம்கிட்ட தான் கேட்கணும். யார் மனசு வைக்கணும்? சிஎம் தான் மனசு வைக்கணும். இவ்வளோ வளர்ந்ததுக்கப்புறமும் அதான் ஒரு சிஎம் மக்களுக்கு என்னென்னு தேவைன்னு தேடி தேடி செய்கிற ஒரு சிஎம்முக்கு இங்கே சாதி கொடுமைகள்லாம் நடக்குதுன்னும் போது பெரியாருக்கு முன்னாடி நம்மளும் இந்த பெண்களுக்கோ இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கொடுமைகள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரியார் பெயரை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் அரசியலுக்குள்ளே வந்து திரள் நீதி திருட்டி பிச்சை எடுக்கிற உனக்கே இவ்வளோ இருக்கும் போது கொஞ்சம் சூடு சொரணையெல்லாம் விட்டுட்டு உன் கூட நிற்கிற உன் கூட்டத்துக்கே இப்படி இருக்கும் போது தன்மானத்தை ஊற்றி வளர்த்துருக்காங்க. எங்களுக்கு பேச தெரியாமலாம் கிடையாது, பேச வேணான்னு இருக்கும். ஏன்னா நாங்கள் நாகரிகமானோம். நாங்கள் தான் உண்மையான மான தமிழர்கள். அடுத்த மானத்தை கெடுக்காத தமிழர்கள் நாங்கள் தான். ஈவே ராமசாமியோட அம்மா கருப்பையை தூக்கிப்பட்டிருந்தா இந்த தலைவலி இருக்காது. கலைஞரோட அம்மா கருப்பையை தூக்கி போட்டிருந்தா இந்த தலைவலி இருக்காது. இன்பநிதி, உதயநிதி, இந்த தலைவலியெல்லாம் இருக்காது. ஸ்டாலின் தலைவலியா இவங்கெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கணும். இந்த தலைவலியெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தா நீ தலையில் புர்காவும் போட்டிருக்க மாட்ட, உன் தலையுமே தமிழ்நாட்டில் இருந்திருக்காது. ஆர்எஸ்எஸ் காரன் யாருன்னா உள்ளே வந்துட்டான். இப்போ நம்ம இல்லை வேற என்ன இருக்கும்? ஆனால் ஒன்றா சொல்கிறானுங்க, பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும். இதை ஒன்றுத்தை வச்சே நம்ம கிட்ட ஓட்டு கேட்குறாங்க திமுக காரங்கன்னு. ஏன்டா இருக்கிறதுல பெரிய பயமே அதுதானடா, பெரிய அச்சுறுத்தலே அதுதானே. எது நீங்கள் சொல்லுங்கண்ணா, பிஜேபி வந்துட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்க? பிஜேபி உள்ளே வந்துட்டா நம்ம நாடு எப்படி இருக்கும்? சுடுகாடாக மாறிடும். நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி உண்மையிலே அப்போ தான் சுடுகாடாக மாறிடும். அதை விட்டுட்டு இப்போ பிஜேபி உள்ளே வருது, நம்மளால் கருப்பு சட்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? ஃபுல்லாக என்ன பண்ணுவோம்? இப்போ பட்டை ஏதோ ஒன்று உயிருக்கு பயந்தோ எதுக்கு பயந்தோ பட்டையக்கிட்டே அடிச்சுட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்போம். இப்போது நம்ம அதே தான் ராமசாமி வாழ்கன்னு சொல்கிறோம். பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் உன் ஸ்ரீராம் வேற, எங்கள் ராமசாமி வேற. உன் ஸ்ரீராம் வந்து மக்களை பிளவுபடுத்துவான், பொண்டாட்டியே சந்தேகப்படுவான். ஆனால் எங்கள் ராமசாமி அப்படி இல்லை. என் பொண்டாட்டி விருப்பப்பட்டா அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு கூட உரிமை கொடுக்குறவர் தான் எங்கள் ராமசாமி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டை தாண்டி நம்ம போயிட்ட ஒரு நாட்டில் குஜராத்தில் ஒரு முஸ்லீம் பெண்ணோட கர்ப்பப்பையை அறுத்து அதுக்குள்ளே இருக்க குழந்தைய எடுத்து வெளியே போட்டாங்க. அதே பீகாரில் நிதிஷ் அவர்கள் சிஎம் அவர்கள் வந்து புர்காவை விளக்கிட்டு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம மாநிலத்தோட முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு? இங்கே என்ன பண்ண முடியல, உங்களால் ஒரு விளக்கு கூட ஏற்ற முடியல. இதுக்கெல்லாம் காரணம் பெரியாரும் அவர் விதைச்சிட்டு போன எங்களுக்குள்ளே இருக்க தன்மான உணர்வும் தான். வட மாநிலங்களில் இவங்க கலவரம் பண்ணுறானுங்க, கொலை கூட பண்ணுறானுங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு விளக்கு கூட ஏற்ற முடியல. நம்ம அந்த இடத்துல போராட்டம் பண்ணுற இடத்துல போலீஸ் சொல்கிறாரு யாருக்கு எதிராக? நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அங்கே விளக்கு ஏற்றணுன்ட்டு. ஆனால் நம்ம போலீஸ் என்ன சொல்லுது? என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நான் உன்னை உள்ளே விட மாட்டேன், வெளியே போன்னு சொல்லுது. வேறு எங்கன்னா இது நடக்குமா? வேறு இடத்துல இதை பண்ண முடியுமா? இதுக்கு எல்லாம் காரணம் இந்த சமூக நீதியை பேசுகிற இந்த திராவிட மாடல் அரசால் மட்டும்தான் முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பெண்கள் வந்து படிக்கக்கூடாதுன்ற காலகட்டத்தில் 8வது வரைக்கும் படித்தா அவங்க திருமணத்துக்கு நாங்கள் உதவித்தொகை தரோன்ட்டு பெரியார் கலைஞர் அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த 5000 உதவித்தொகை வந்து 5000லேருந்து 10,000, 15,000, 25,000 வரைக்கும் கொடுத்தாங்க. இப்போ பெண் பிள்ளைகள் படிக்கிறதுக்காக மாதம் பணம் கொடுக்குறோம். ஏன்னா எங்களை மாதிரி இந்த திராவிட இயக்கங்களுக்கு எங்கள் தலைவர்களுக்கு தெரியும், நம்ம ஒரு நாட்டோட வளர்ச்சியோ இல்லை வேற எந்த துறை சார்ந்த வளர்ச்சியுமே பெண்களை சார்ந்துதான் இருக்குது. பெண்களோட வளர்ச்சியில தான் நாட்டோட வளர்ச்சி இருக்குதுன்றத முழுசாக நம்புறவங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எல்லாம் தலையாட்டி பொம்மை மாதிரி நம்ம எடப்பாடி மாதிரி நம்ம சிஎம் இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. நம்மளுக்கு நம்ம பிள்ளைங்க நினச்ச படிப்பை படிக்க முடியாது, நம்மளால் நினச்ச சோறு சாப்பிட முடியாது, நம்மளால் நினச்ச நிகழ்வுகளை பண்ண முடியாது. நீ வந்து என்ன சொல்கிறது, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே, நீ பெரிய பணக்காரராகவே இருந்தாலுமே, இந்த ஆர்எஸ்எஸ் காரணங்களுக்கு நீ ஒரு அடிமை தான். அவன் உனக்கு வந்து எந்த ஒரு சுதந்திரத்தையும் எந்த உரிமையும் உனக்கு கொடுத்துருக்க மாட்டான். ஸ்டாலினாக இருக்கட்டும், ஒரு சிஎம் சொல்கிறாருங்க, சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்றாரு. இதுக்கு மேலே நீங்கள் ஒரு நல்ல தலைவரை, நல்ல முதலமைச்சரை இந்தியாவிலேயே நீங்கள் எங்கே போய் தேட முடியும்? விலை வைக்கிறாங்க. நம்ம அண்ணன் உதயநிதியோட தலைக்கு 1 கோடி விலை வைக்கிறாங்க. சனாதானத்தை ஒழிக்கிறது தான் என் வாழ்க்கையோட முதல் லட்சியம்ன்றாரு. இதெல்லாம் யார் சொல்வா? இந்த நாட்டில் மட்டும்தான் நடக்கும். பெண்களுக்கான உரிமையும் சரி, ஒடுக்கப்பட்டவர்களுக்கான உரிமையும் சரி, இதை எல்லாமே செய்கிறது திராவிட இயக்கங்களும் பெரியாரும் மட்டும்தான். எனக்கு அப்புறம் நிறைய என்னோட மாமாக்கள் நண்பர்கள்லாம் பேசுறதுனால என் உரையை கொஞ்சமும் முடிச்சுக்கிறேன். என் உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பெரியாருக்காக ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தேன். அது கவிதையா இல்லையான்னு தெரியல, அதை உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சோத்து சட்டியை தூக்கி எறிஞ்சு நோட்டு புத்தகம் நான் ஏந்த, மூத்திர சட்டியை நீ சுமந்து எண்ணக்கார சேர்த்தவனே, கையில் இருந்த கரண்டியை புடுங்கி எழுதுகோலை நான் பிடிச்சி 4 வார்த்தை கற்று தேர 3 கோல் எடுத்து திரிஞ்சவனே, ஆம்பளை போல உடை உடுத்தி நான் அதிகார நடப்போட நரை கூடி போன பின்னும் நடையா நடந்தவனே, ஆம்பளை என்ன கேடு எக்கேடு கெட்டா என்ன, கருப்பைய நீ தூக்கி போடுன்னு பொம்பளை இடத்துல நீ நின்று புரட்சி கருத்தை சொன்னவனே, ராணி போல நான் வாழ ராசா வீட்டு புள்ள நீ காலமெல்லாம் தெருவில் நின்று எங்க கஷ்டம் தீர உழைச்சவனே, தடுமாறும் போதெல்லாம் கிழவா உன் கை தடி பிடித்து தடமது மாறாது நீ தந்த கொள்கை வழி நான் நடப்பேன் என்னாலும். அறிவுமதி அன்பரசன். இறுதியா ஒன்று பெரியாரோட அவரோட ஸ்பீச் ஒன்று இருக்கும். அது எப்போ கேட்டாலும் எனக்கு ரொம்ப எமோஷன் ஆகிடும். அவர் பேசியிருப்பாரு, நீலாம் ராணி போல வாழணும், நீ வந்து உன்னோட உரிமையை யாருக்காகவும் விட்டு கொடுக்கூடாது, ஆம்பளைக்கு என்ன, ஆம்பளை எக்கேடு கெட்டா உனக்கு என்ன, உன் வாழ்க்கையை நீ வாழு, எல்லா உரிமையும் உனக்கு வேணும், எல்லா சுதந்திரமும் உனக்கு வேணும், கல்வி அறிவு வேணும், உனக்கு பொருளாதார சுதந்திரம் வேணும், நீ ராணி மாதிரி வாழணும்னு சொல்லியிருப்பாரு. அது எப்போ கேட்டாலும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். சில வீடுங்களில் நம்ம வீட்டுலேயே அப்பா அம்மா எல்லாம் கொஞ்சம் ரொம்ப இதுவாக தான் இருப்பாங்க. பொண்ணுன்னா பொம்பளை பசங்கன்னா இவ்வளோ தான் இருக்கணும், இதை தாண்டி போகக்கூடாதுன்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கும். ஆனால் பெரியார் ஒரு செல்வந்த சீமான் வீட்டில் பிறந்து நமக்கு ஒரு கஷ்டப்படுற மக்களுக்காக வந்து ரோட்டில் நிற்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. அவர் நினச்சிருந்தா எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் என்னோட மக்கள் வந்து அவர் இறக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர் வந்து டி நகரில் தான் கடைசியாக பேசுகிறாரு. அந்த இடத்துல தான் நான் இருக்கேன்றதில் ரொம்ப பெருமையாக இருக்கேன். அங்கே வந்து பேசும்போது கடைசியாக அவர் அந்த அலறல் சத்தம் கேட்கும், ஐயோ நான் உங்களை விட்டு போகிறேனே, இந்த சூத்திர பட்டத்தை அப்படியே உங்களை சுமக்க வச்சுட்டு போகிறேனேன்ட்டு ஒரு மனுஷன் கதறாரு. இந்த மாதிரி ஒரு தன்னலமற்ற தலைவர் யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. எப்பவுமே பெரியார யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ, பெண்களாகிய நாம் எப்பவும் பெரியாருக்கு நன்றியோடனே இருக்கணும், எப்பவுமே அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும். வாழ்க பெரியார், வாழ்க அம்பேத்கர், வாழ்க கலைஞர். நன்றி.